பிள்ளைகளே, ஒன்றை நாம் மிகவும் தெளிவாக கவனிக்கணும். அதற்கு எச்சரிக்கையா இருக்கணும். எவரையும் குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ ஆண்டவர் நம்மளை அழைக்கல. நமக்கு கிடைக்கிற மேடைகளை வாய்ப்புகளை ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தணும். அதற்கு தான் அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு சமாரியா உள்ள ஒரு பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசினார். அங்கே யாரையும் குறை குற்றம் சொல்லல. அந்த இடத்துல பிலிப்பு பேசுற போது என்ன நடந்தது? அற்புதங்கள் நடந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. அதே போல நாம் எவரையுமே குற்றம் சொல்லாமல் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாம் ஆண்டவரை குறித்தே பேசுவோம். அவனவன் செய்கிற கிரியைக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். நாம செய்கிற கிரியைக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். எவரை குற்றம் சொல்ல ஆண்டவர் நம்மளை அழைக்கல, அவரை குறித்து பேசும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பங்களை ஆண்டவர் நாமத்தை மகிமைக்காக பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.